எஸ், அந்த லைவ்னுடைய கண்டினியூஷன் தான் இது. ஸோ அந்த ஒரு ஃபியர் ஆஃப் அபாண்டன், அதாவது நான் வந்து இதுவரைக்கும் எனக்காக யாரோ ஒருத்தவங்க எனக்காக இருந்தாங்க, பட்டு வந்து இப்போதைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் என்னோடய லைஃப்பில் இல்லை. ஸோ இனிமேல் என்னோடய லைஃப்பில் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற எந்த விதமான ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. எனக்கு அந்த ஒரு ஃபியர் ஆஃப் அபாண்டன் இருக்குது. திஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது, லாஸ்ட் ஒரு விஷயம் அப்படிங்கிறது வேலிடேஷன் டிபெண்டன்சி. நமக்குள்ளே ஏனோ தெரியாமல் இந்த நார்சிசிஸ்ட் இந்த மாதிரியான ஆட்கள் கூட நிறைய நாள் இருந்ததுனாலையும் சரி, அதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி செல்ஃப் டவுட்டில் இருந்ததுனாலையும், இப்போ வேலிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எப்பயுமே நம்ம கூட இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நம்மளை வேலிடேட்னா என்னது, இது தப்புன்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. நமக்கு முதையாவது தப்புன்னு சொல்கிறதுக்கு தப்பா ரைட்டோ வாட் எவர் நான் செஞ்சால் அதை தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிடேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லவே இல்லை. அதை விட ரொம்ப முக்கியமானது, என்னுடைய அந்த ஒரு பொசிஷன் இருக்குல்ல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷனில் வந்து எந்த விதமான ஆளும் இல்லை. அது இப்போ வந்து எந்த வேலிடேஷனும் இல்லாமல் இருக்குது. என்னை பார்க்குறதுக்கு, என்னை மானிட்டர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. நான் முதல்ல ஏதோ ஒரு மாதிரி ஃபார்மேட்டை எடுத்து என் வாழ்க்கைனா என்னன்னே தெரியல, இந்த அபியூசருக்குள்ளே இருக்கிறது, இவங்களை அக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, இவங்க சொல்கிறதையே செய்கிறதையே ஒரு விஷயமாக நான் போய்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த மாதிரி ஒரு பர்சன் இல்லை. இப்போ எனக்கு வாழ்க்கையில் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அகைன் நான் திருப்பி பேக் டு த ஓல்டு மீ நான் வந்துட்டேன். திஸ் இஸ் வாட் த இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் த கோடிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்குள்ள நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை எனக்கு என்னுடைய அம்மா அப்பா வந்து சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க உண்மையான கேர் வந்து கொடுத்தாங்களான்னு போய் பார்த்தோம்னா உண்மையிலே அந்த மாதிரி கேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, அவங்களோட நீடை வந்து அந்த நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய எமோஷனல் நீடு, ஃபினான்ஷியல் நீடு, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வேளை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போயிருக்கலாம். அது மூலமாக எனக்கு நிறைய இன்ஃபீரியாரிட்டி இருக்குல்ல, இந்த இன்ஃபீரியாரிட்டிலாம் எனக்கே தெரியாமல் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், நான் வந்து ஒரு அப்யூசரை வச்சு ஒரு கோடிபெண்டன்சி ஓரியன்டாக நான் போக ஆரம்பித்தேன். ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அப்யூசரை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா ப்ராபப்ளி அந்த அப்யூசர் எப்படி என்னோட உண்மையான குணம் என்னங்கிறத தெரிஞ்சு, உண்மையான இன்னபிலிட்டி என்னங்கிறத ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து அடிக்க போகிறதில்ல. அவங்க பொதுவாக எல்லாத்தையும் அடிக்க போகிறாங்க, பொதுவாக என்ன அப்யூஸ் பண்ண போகிறாங்க. ரைட், திஸ் இஸ் த மேட்டர். ஸோ இதனால் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி அந்த பர்சனை வச்சுருந்ததுனால, அந்த ஒரு கோடிபெண்டன்சிங்கிறது இருந்ததுனால, நான் இப்போ இந்த மாதிரி சோஷியல் ப்ரெஷரு எல்லாம் சேர்ந்து வந்து அவங்கள விடுன்னு சொன்னோடனே நான் விட்டுட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், வாக்கிங் ஸ்டிக் இல்லாத ஒரு கால் ஃப்ராக்சரான ஒரு ஆளாக வந்து நான் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இந்த கோடிபெண்டன்சி என்ன பண்ணுது, திருப்பி எனக்குள்ளே ஒரு லாங்கையும் க்ரியேட் பண்ணுது. எப்படியா அந்த பர்சன் கூட போய் சேருப்போம். இல்லைன்னு சொன்னால் உனக்கு இருக்க இன்செக்யூரிட்டி, உன்னால் ஒரு சரியான பர்சனை செலக்ட் பண்ண முடியாது. அதை விட ரொம்ப பெரிய டாக்ஸிக் பர்சன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன்னா என்ன பண்ணுவேன், நீ எப்படி தனியாக இருப்ப அந்த லைஃப்பில், இப்படிங்கிற கேள்விகள், அது மூலமாக கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அகைன் அண்ட் அகைன் என்னை வந்து திரும்பி வந்து அவங்ககிட்ட போகிறதுக்கு தூண்டி கொண்டு தான் இருக்கும். ஓகே, வாட் டு டூ, என்ன பண்ணுறது, ஹேவிங் எமோஷனல் இன்டெலிஜென்ட். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலமாக அந்த மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ட்டை கொஞ்சம் நீங்கள் வளர்த்துக்க பார்க்க வேண்டியிருக்கு. எமோஷனல் இன்டெலிஜென்ட்னா என்ன, நான் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இப்போ நான் நிறைய விஷயம் சொன்னேன் பாருங்கள். எனக்குள்ளே என்ன இன்னபிலிட்டி இருக்குது, எனக்குள்ளே என்ன இன்செக்யூரிட்டி இருக்குது, அதெல்லாம் எப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு உங்களுக்கு தேவையான அந்த எமோஷனல் லாங்கிங்க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயம், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க போகிறீங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. பிரேக்கிங் த பேட்ஸ். உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி ஏற்படுத்தக்கூடிய இந்த சொசைட்டியில் மற்ற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த பேட் ஓரியன்டாக, எனக்கு இருக்கக்கூடிய பேட்ஸ் என்ன, எனக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, ஏன்னா சரியான ஒரு பர்சனை வந்து எனக்கு சரியாக தேர்ந்தெடுக்க தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கற்றுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறது மூலமாக அது மூலமாக நம்ம கற்றுக்கலாம். ரைட். அண்ட் என்னோடய இன்னபிலிட்டி, என்னோடய ப்ரொஃபஷன் ஓரியன்டாக, என்னோடய ஃப்யூச்சர் ஓரியன்டாக பலவிதமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன்னா, அதை எடுத்துக்காமல் இருந்தேன்னா அதை என்ன பண்ணலாம், அதை நான் எப்படி வந்து அதை இது பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். சிபிடி தெரப்பி இருக்குது நம்மக்கிட்ட, காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது. மேலே இருக்க விஷயங்களை உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப உங்களை வந்து ஒரு கேர் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கைட் பண்ணி கொண்டு போய் கடைசியாக உண்மையிலே உங்களுக்குள்ளே இந்த மாதிரி எந்த மாதிரியான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்லாம் வர்றதுக்கு என்ன காரணங்கிறத இன்னும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், காக்னிட்டிவ் பிஹேவியர் என்னென்ன பண்ணணும், அதாவது அறிவு சார்ந்து எமோஷனல் சார்ந்து முடிவெடுக்காமல் அறிவு சார்ந்த இந்த பிரச்சனையை எப்படி பார்த்து எப்படி கொண்டு போகணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணால் யூ கேன் கம் ஃபார் த சிபிடி தெரப்பி. ஃபஸ்ட்டு ஒரு
ஒரு கவுன்சிலிங் செஷன் வாங்க, உங்களுக்குள்ள கூடிய பிரச்சனை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கு சிபிடிக்கு நீங்கள் போகலாம். இதுதான் நம்மளுடைய நம்பர், நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அண்ட் குரூப் தெரப்பி அஃப்கோர்ஸ் எஸ் வி ஹேவ். இதே மாதிரியான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? இதே மாதிரி மாட்டிக்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளோட ஐடியாஸ், ஏன்னா அவங்க நம்மளோட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், சில ஆட்களை விட நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், இந்த மாதிரி ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும், ரொம்ப இந்த காக்னிட்டிவ் ஓரியன்ட் விஷயங்களை குரூப் தெரப்பிலேயே நம்ம பண்ணுறதுக்கும் அதுக்கான வழிகள் அப்படிங்கிறதும் நம்மளுடைய குரூப் தெரப்பியில் இருக்குது. விச் மீன்ஸ் அதில் 5 பேர் இருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து நானும் இருப்பேன். ஸோ தட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு செஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங் செஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து செஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அது மேக்ஸிமம் வந்து அது வந்து வீக் டேஸில் இருக்கும். ஸோ தட் அது வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். அதில் ஒரு 1.5 hours அப்படிங்க நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா இதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்க முடியும். இதுக்கான வழிகளை பற்றியும் நிறைய விதமான எக்ஸ்போஷர், ஒரு சோசியல் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது பர்டிகுலராக உங்களுடைய ப்ராப்ளம் ஓரியன்டான எக்ஸ்போஷருங்கிறது குரூப் தெரப்பியில் கிடைக்கும். தட்ஸ் அ மேட்டர். ஓகேவா? வேறு என்ன பாப்பா இன்னொரு வீடியோவில். Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajkumar Pandian, psychologist. That is what